தம்பி அண்ணாமலை இங்க வா. நீ எதுக்கு? நான் அண்ணன் உன்னை ஆதரிக்கிறேன். இந்த பேச்ச பதிவு பண்ணி வச்சுக்க தம்பி. அண்ணன் சொல்றேன், உன்னை ஆதரிக்கிறேன். எதற்காக? தமிழர் நிலத்திற்கு தமிழர்களுக்கு பாரதிய ஜனதா தேவை. ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் சாமி. ஒன்னு சொல்லிருங்க தம்பி, ஒன்னு சொல்லிருங்க. ஆதரிச்சுட்டு போறோம். நாளையில இருந்து எங்க சின்ன விவசாயில, எங்க சின்ன தாமரை. ஒன்னு சொல்லுங்களே பாப். ஒன்னே ஒண்ணு. 22 மாநிலத்தை இங்க ஆண்டிருக்கீங்க. இந்த மொத்த நிலத்தையும் கொடுத்ததை விடுங்க, ஆண்டிருக்கீங்க. அங்க ஊழல் ஒழிஞ்சிருச்சா? லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? தடையற்ற மின்சாரம் வந்துருச்சா? அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் வந்துருச்சா? தரமான மருத்துவம். தம்பி, உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில வாயில படுத்து தரையில படுத்து கிடக்கிறான் தம்பி ஒரு நோயாளி. அவனுக்கு குளுக்கோஸ் போத்தலை ஏற்றுவதற்கு ஒரு ஸ்டாண்ட் நிறுத்தம் கிடையாது. ஒரு அம்மா கையில பிடிச்சிட்டு இருக்க, இந்த கை வலிச்சிருச்சு, இந்த கையில பிடிச்சிட்டு இருக்கா. இது குஜராத் மாடல். காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனை, ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார். அவருக்கு குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது. ஒரு அம்மா கையில பிடிச்சிட்டே இருக்கு, இந்த கையில பிடிச்சிருக்கு, வலிச்சிருக்கு. இந்த தொடப்பா இருக்குல்ல, தொடப்பா இந்த படி போட்டு, அது என்னது அது சொல்றது, மாப்பு. அந்த மாப்பு இருக்குல்ல, அதுல ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த மாப்பை வச்சு அந்த குச்சி அந்த இதுல கட்டி அந்த நோயாளிக்கு குளுக்கோஸ் ஏறுது. இது என்னது? திராவிட மாடல். அது குஜராத் மாடல், இது திராவிட மாடல். ரெண்டுமே ஓல்டு மாடல். இதை காயிலாங்கடையில தூக்கி போடல். அதுவே 2 கோடி 3 கோடி ரேஞ்ச் ரோவர் காஞ்சி ரோவர் எதையோ ஓடி கிடக்கிறான். இவன் இன்னும் பழைய துருப்பிடிச்ச அம்பாசிடர் வச்சுக்கிட்டு திராவிட மாடல், அந்த மாடல். கர்மம் கர்மம். உன் மாடல்ல மண்ணெளி போட என்ன வச்சிருக்க மாடல்? 5 லட்சம் கொடி கட்டணும், 100 ஏக்கர்ல மாநாடு போட்டோம், 1000 ட்ரோன் விட்டோம். மாநாட்டின் தலைவர், இளைஞரணி தலை செயலாளர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாற்காலி மட்டும்தான் இருக்கு, ஒருவே இல்லையடா. ஒரு நாள் சூரட்டிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள், ஒரு காசு இல்ல, குவார்டர் இல்ல, பிரியாணி இல்ல, இத்தனை ஆயிரம் உணர்வுள்ள மக்கள் கூடிதான் ஒரு நாள் சூரட்டி. உடுமலைப்பேட்டையில சீமான் பேசுறான், அவ்வளவுதான். உங்களை மாதிரி மாசக்கணக்கா இளைஞரணி மாநாடு வருகிறார் எங்க ஐயா பொன்முடி. திரளுங்கள் திரளுங்கள் தமிழர்கள் திரளுங்கள், சேலத்திலே மாநாடு. அவருக்கு வந்த நிலைமை. கூவி கூவி கூப்பிட்டீங்க, ஒருவே இல்லை. தம்பி பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், நீங்க 3 சீட்டு விளையாடிக்கிறீங்க. அங்க அண்ணால பிரியாணி அள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டீங்க. அந்த சமயக்காரன் எங்க உப்பு பாக்கெட்டை தூக்கிட்டு எண்ணெய் வந்துக்கிட்டு எங்க அப்படியே கறி எடுத்து அப்படியே போயிட்டாங்க. நாங்களும் கட்சிக்காரங்க இது நல்லா இருக்காங்க. இங்கிட்டு கேட்காதப்பா, மேலையில பேசிட்டு பார்த்தா அங்கிட்டு கேளுப்பா. என் பிள்ளைக்கு பணம் கட்ட முடியலன்னு ஒருத்தன் ஒரு உண்டியில ஏந்திக்கிட்டு வாசல மாநாட்டு வெளியில வர்றவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு 58 கோடியை வசூலிச்ச பிக்காடி, அதுல 500 ரூபாய் போடா பரிஸ். அவன் படிக்க முடியல, பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு மாநாட்டு வாசல கையேந்திக்கிறான். மாடல். இங்க ஒரே ஒரு ஆட்சி தான், தமிழர் ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கண்குள் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயுங்கிறான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தலர் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலுங்கிறான். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில். எப்படி சொல்றான் பாருடே, தமிழுக்கு விளங்கிட்டான், தாயகத்தை பற்றிட்டான், நமக்குள்ள உரிமை அவனுக்குங்கிறான். அப்படின்னா வழி வழி வந்த மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எடுங்கிறான். எவனுமே நம்ம முன்னோர்கள் தண்ணி ஊத்தி எழுப்பல ராஜா, வெந்நீர் ஊத்தி எழுப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல எந்திரிக்கலன்னு வச்சுக்க,
உடனே அப்படியே அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி பாரு, நறுக்குவும் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வென்று வருவான் திராவிட காலை நம்ம தாத்தா தான். ஏன் நம்மள மாதிரிதான் ஏமாந்து அப்படியே வேப்பல் அடிச்சவன மயங்கி மயங்கி மண்டையாட்டி அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஓங்கி செவில் அரைஞ்சவன என்னப்பா அவரு தெளிவு இருக்கு. அப்படி ஒரு தெளிவு அவருக்கு வருது. வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவலன் நறுக்குவோம் வகையின் வருண்டான். நாம் தமிழர் என்று முரசறைவாய். அடுத்த வரியை கவனி. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சிங்கிறான். உண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இங்க நல்லா கவனிக்கணும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிக்கணும். இந்த குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சின்னு ஏண்டா போட்டான்? எங்கட வெள்ளக்காரங்காலத்துல போட்டான் அந்த வரிய. அப்படின்னா வெள்ளக்காரனை எடுத்து போட்டான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற நாட்டிலே திராவிடர்கள் ஆட்சியில போடுறான்னா குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி எது? இந்த திருட்டு பயிலு ஆட்சி தான். நீ உன்னை என்ன செஞ்சு சரி செய்ய முடியும்? உதயநிதிட்ட கொடுப்ப, இன்பது நீதிக்கிட்டையும் கொடுப்ப நாட்டை. உனக்கு துன்ப நீதியை தவிர எதுவும் இருக்காது. உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் பல முகமுடி இந்தியன் கிழிச்சு போட்டாச்சு, திராவிடன், அடுத்து தேவரு, நாடாரு, கோனாரு, செட்டியாரு, பிள்ளை, முதலி கிழிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாதி போயிடுச்சு. அப்புறம் மதம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்து. இவனை என்ன பண்ணி கழுவுறதுன்னு தெரியல. லைபாய் போட்டாச்சு, சிந்தால் போட்டாச்சு, லக்ஸ் போட்டாச்சு, ஹமாம் போட்டாச்சு, மெடிமிக்ஸ் போட்டாச்சு, செங்கலை வச்சு தச்சாச்சு. ஒன்னும் சரி வரல. ஆமா, பச்சை மட்டை வச்சுதான் வெளுக்கணும். ஒரு தம்பி இப்ராஹிமா ஏதோ ஒரு தம்பின்னு நினைக்கிறேன், எங்க அண்ணனை அனுப்புங்க, ஒரு பச்சை மட்டையை கொடுத்து அனுப்புங்க சட்டசபைக்குள்ள. எனக்கு தெரியாது பச்சை மட்டைலாம் என்ன தெரியாது. எனக்கு நாட்டில் இருக்கும்போது என் தம்பி பேசுவாங்க, அண்ணே இவனுக்கெல்லாம் சரி வட்ட மாட்டேன், இவனுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா வரும். அப்போ எனக்கு ஒன்று இது என்னது பச்சை மட்டை வைத்தியம் 2-3 தடவை சொல்லும்போது என்ன பொருள்படுத்தலை. பேசுவாங்கல்ல தம்பி வந்து, ஏய் என்ன இவெல்லாம் ரொம்ப சரி கிடையாது, இவெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா வரும். என்னமோ சொல்லாமல் இருக்கு. நம்ம ஊரில் எனக்கெல்லாம் கபடியில் கை விட மட்டையை செதுக்கி இப்படி கட்டி முட்டை பத்தை போட்டு இப்படி எண்ணெயை போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வைத்தியம் இருக்குன்னு நினச்சேன். உண்மையிலங்க இப்படி கை செதுச்சுன்னா இப்படி மட்டையை அப்படி செதுக்கி வச்சு அதில் உளுந்து முட்டை அப்படி கட்டி விட்டோன்னா அப்படியே காஞ்சி பிடிச்சிக்கணும். சிறுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குருவோம், விளக்கெண்ணெயை. அப்படியே அது ஒரு மாதம் கழிச்சா ஆறும் அப்படி எடுத்து போடுவோம். இந்த வைத்தியம்னு நினச்சேன். ஒரு நாள் என்னதான்டா பச்சை மட்டை, அது அண்ணே அது தெரியாது அண்ணே. தலைவர் என்ன பண்ணுவாருன்னா சரி வரலன்னா பச்சை மட்டை வைக்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. அண்ணே சட்டையெல்லாம் கழட்டிட்டுனே, பச்சை மட்டை இருக்குன்னா பச்சை மட்டைன்னு. ஆமாம், அந்த கருதை சீச்சிட்டுனே பிடிச்சுனே வெளுத்து விட்டோம்னானே தோல் அப்படியே சட்டை சட்டையாக பிஞ்சுக்கிட்டு வரும்னே. அப்புறம் கடல் தண்ணீர்னு ஒரு வாளியில் எடுத்துட்டு வந்துனே ஊற்றி விடும்னே, இல்லைன்னா உப்பை கரைச்சி ஊற்றி விட்டுருவோம்னே. ஆளு அது வர வாயை திறக்க மாட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த பச்சை மட்டையில அடிச்சு புத்தனியை ஊத்துனோட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இப்ப நம்மளும் கூட அதை என்கொயரிக்கு வைக்கணும், விசாரணைக்கு வைக்கணும். 2 பச்சை மட்டை கிட்ட வெளுத்து எவனே எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான். அந்த சிவாஜி படம் மாதிரி ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, அங்க அந்த ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க, அந்த கூட்டங்கள் எல்லாம் இது பண்றதுக்கு நிறுத்திப்பாங்களா, அவங்களுக்கு பேர் என்ன, பவுன்சர் மாதிரி ஒரு 4 பேர் அப்படி குறுக்கு மறுக்குமா அப்படியே நடக்க விடும்போது அப்படியே இருப்பான். என்ன நடக்குமோன்னு பச்சை மட்டைக்கு வச்சு, சரி எவ்வளோ வச்சிருக்க நீ சொல்லியா நான் சொல்லுவேன், 2 லட்சம் கோடி வச்சிருக்க, நீயா கொடுத்தா வெளியில இருப்ப, நானா எடுத்தா உள்ள இருப்பேன். வசதி எப்படி? எனக்கு அங்க ஒரு அணை கட்ட வேண்டியது இருக்கு, 2500 கோடி தேவைப்படுது, கட்டிடு, உன் பேரை வைக்கிறேன்,
இல்லை உன் பொண்டாட்டி பேரை வைக்கிறேன். சரி நம்ம நீ விரும்பிட்டு உங்க அப்பாட்டி பேரை கூட வைக்கிறேன். எனக்கு வேண்டியது அணை உன் துணை எதுவோ அது பேரை வச்சுக்கோ. வழி இல்லை. சிலரே சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியும்.